நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச டெடி பியர் எப்படி உருவாச்சு தெரியுமா? ஒரு ஜனாதிபதி செஞ்ச காரியம்தான் காரணம். அமெரிக்க ஜனாதிபதி தியோடோர் ரூஸ்வெல்ட் என்பவரின் செல்லப்பெயர் டெடி. அவர் 1902இல் கரடி வேட்டைக்கு சென்றபோது அங்கிருந்த ஒரு கரடியை சுட மறுத்துவிட்டார். காயம்பட்ட ஒரு கரடியை சுடுவது வீரமல்ல என்று அவர் கூறினார். கார்ட்டூன் கொடுத்த ஐடியா. இந்த சம்பவத்தை ஒரு பத்திரிகையாளர் கார்ட்டூனாக வரைந்தார். அதை பார்த்த நியூயார்க்கைச் சேர்ந்த மோரிஸ் மிக்டம் என்ற கடைக்காரர் ஒரு துணி கரடியை தைத்து அதற்கு டெடிஸ் பேர் என்று பெயரிட்டார். உலக புகழ்பெற்ற பொம்மை. அதே காலகட்டத்தில் ஜெர்மனியைச் சேர்ந்த மார்கரெட் ஸ்டீஃப் என்பவரும் மென்மையான கரடி பொம்மைகளை உருவாக்கினார். 1903இல் ஒரு பொம்மை கண்காட்சியில் இது உலகளவில் பிரபலமானது. டைட்டானிக் கப்பலும் டெடி பியரும் டைட்டானிக் கப்பல் மூழ்கிய போது உயிரிழந்தவர்களின் நினைவாக மார்னிங் பேர்ஸ் என்ற கருப்பு நிற டெடி பியர்கள் உருவாக்கப்பட்டன. இது இன்றும் மிக அரிதான ஒன்றாக கருதப்படுகிறது. மதிப்பு சாதாரணமாக தொடங்கிய இந்த பொம்மை இன்று $1 பில்லியன் சந்தையாக மாறியுள்ளது. உலகின் விலையுயர்ந்த டெடி பியர் லூயிஸ் விட்டான் டெடி சுமார் $2.10 மில்லியன் இந்திய மதிப்பில் பல கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டது.